நீதாங்கிற அந்த பெண்மணி வந்து ஒரு மோசடி பெருவழி. அவங்க 2010 இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக இருந்தப்ப அந்த துணை முதலமைச்சரோட உதவியாளர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி அன்னைக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. வழக்கே போடாம இந்த தனிப்பட அமைக்க வச்சிருக்காங்க. அந்த அம்மா புகார் எப்ப கொடுத்தாங்க? இல்ல அவங்க இதுல பேட்டிகள்ல சொல்லும் போது நான் அதாவது அவன் அடித்து கொலை செய்யப்படுறான்ல, அதுக்கு பிறகுதான் எழுத்துப்பூர்வமான புகாரே வருது. இப்ப நகை இடிச்சாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. அவங்க அம்மா வர்றப்ப அந்த இருசக்கர அந்த சக்கர நாற்காலி கேட்கறாங்க. அவன் வந்து அந்த சக்கர நாற்காலி ஏற்பாடு பண்ணி அந்த உதவிகளை பண்றான். அதுக்கு 500 ரூபாய் காசு கேட்டான். 500 ரூபாய் ஏன் கேட்கறன்னு எனக்கு அவனுக்கு வாய் தகராறு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, நகையை பின்சீட்டில் வச்சிருந்தாங்கன்னா அதை கொடுப்பாங்களா? சாவியை கொடுத்து கொண்டு போடுன்னு சொல்லுவாங்களா? வண்டியை கொண்டு போடும்பாங்களா? அப்ப அந்த 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 பெண்மணி ஃப்ராடு, பித்தலாட்ட பெருவழி, ஒரு ஏமாற்று பெருவழி, அவங்கள அந்த வழக்குள்ள கொண்டு வரணும். இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட முதல் காவல் நிலைய மரணம் படுகொலையா இந்த அஜித்குமாரோட மரணம் கேட்டீங்கன்னா இல்ல. குறைந்தபட்சம் 30 பேராவது இந்த திமுகவோட ஆட்சி காலத்துல காவல் நிலையத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நீங்களே மிகைப்படுத்துறீங்களோ? நாம் தமிழர் கட்சி களத்துக்கு போகுது. மற்ற எதிர்கட்சிகள் வந்து அவங்களும் பேசுறாங்க. எல்லா தரப்பு மக்களும் இதுக்காக பேசுறாங்க. வேற வழியற்று அந்த சூழல்ல வந்து இதைத்தான் செஞ்சாங்கிற நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகுதான் திமுக அரசு வந்து கொலை வழக்கு அப்படின்னு போடுறாங்க. அப்ப மற்ற 24 நிகழ்வுகளுக்கும் அழுத்தம் கொடுக்கலையா? நாம் தமிழர் கட்சி அறிக்கை கொடுத்திருக்கு. அந்த பையனை 2 நாள் வரைக்கும் வச்சிருந்து சித்திரவதை பண்ணி அடிச்சு உதச்சி துன்புறுத்தி காவல் நிலையத்தை கொண்டு போகாம அந்த மடப்புறம் அந்த கோயிலுக்கு பின்புறம் அப்புறம் தோட்டத்தில் வச்சு அடிச்சுன்னு அப்ப அதுக்கு இது வந்து இல்லீகல் கஸ்டடி. அப்ப இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? காவல்துறைக்கு இந்த கட்டற்ற வரம்பற்ற அதிகாரத்தை கொடுத்தீங்க. ஒரு கூலிப்படை வந்து கொலை செய்யணும்னு பண்ணா கூட இந்த அளவுக்கு துன்புறுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மண்டையோடு தொடங்கி கை கால் முதுகெலும்பு நுரையீரல் இதயம் உடம்பு எல்லா உறுப்புலையும் காயம். ஒருத்தன் வந்து அடி தாழ முடியாம ஐயோ தண்ணி கொடுங்கன்னு கேட்குறப்ப அந்த மிளகாத்தூளை வந்து கரைச்சி அவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது மன நோயாளிகளுக்கு கூடாரம். அப்ப இவன்லாம் காவலரே கிடையாது, மன நோயாளி. இந்த காவல்துறையை மறுசீரமைப்பு பண்ணாத வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பவனம் கார்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, இந்த திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் அவர்களுடைய அந்த மரணம், காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்படின்னு பேசும்போது திமுக அதிமுக ஒப்பிட்டு பேசுறதுல குறிப்பா சாத்தான் குளத்திலையும் இது நடந்தது இல்லையா அப்படின்னு இதுல முதல்வர் உடனடியாகவே நடவடிக்கை எடுத்திருக்காரு. துரிதமாக தான் செயல்பட்டிருக்காங்க. இந்த ஒப்பீடு அப்படின்றது முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இது அபத்தமாக தோணுது. ஏன்னா சாத்தான்குளம் படுகொலையோட ஒப்பிட வேண்டியது வந்து இந்த அஜித்குமாரோட படுகொலையில் மரணம் இல்லை. சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் வந்து குதிரை ஓட்டக்கூடிய தொழிலாளி விக்னேஷோட மரணம் படுகொலையை தான் ஒப்பிடணும். சாத்தான்குளம் படுகொலையும் போது தொடக்க நிலையில் வந்து அந்த குற்றவாளிகளை வந்து காப்பாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு முயற்சி பண்ணார். அது முயற்சி பண்ணி அது கடைசியில் வந்து எல்லா பக்கமும் அரசியல் நெருக்கடி அழுத்தம் சமூக வலைதளங்களில் அதை பேசினாங்க. இங்கே வந்து திரைத்துறை சார்ந்தவங்க தொடங்கி ராகுல் காந்தி வரைக்கும் பேசினார். அப்போ ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு ஒரு வழியற்ற சூழலில் அந்த உடற்கூறு ஆய்வு முடிவு வந்த பிறகு வேறு வழியே இல்லாமல் கொலை வழக்காக பதிவு பண்ணி அவங்க இப்போ வரைக்கும் சிறையில் இருக்கிறாங்க. இது ஒன்று. அந்த சமயத்தில் வந்து தொடக்கத்தில் வந்து அவங்க உடல்நல குறைபாடு ஏற்பட்டு இறந்து போனாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பச்சை போய் சொன்னார். இதே திமுகவோட ஆட்சி காலத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து ஒரு குதிரை தொழிலாளி விக்னேஷ்னு ஒரு சின்ன பையன் கஞ்சா வச்சுருந்ததாக சொல்லி அடித்து உதைச்சி அவன் கொலை செய்யப்படுறான், இறந்து போகிறான். அப்போ காவல்துறை வந்து ஒரு கதையை புனையுது. வாந்தி வலிப்பால் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு கதையை புனையுது. அந்த கதையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுது. அதுக்கு பிறகு உடற்கூறு ஆய்வு முடிவு வந்த பிறகு தப்பிக்கை இல்லாத சூழலில் அவர்கள் மீது கொலை வழக்கு வந்து காவலர்கள் மேலே போட்டாங்க. இந்த அஜித்குமார் மரணங்கிறது 28ஆம் தேதி நிகழுது. ஆனால் எப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வாய் திறந்து பேசுகிறாரு, எப்போ நடவடிக்கை பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பும் பேசி, தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களும் பேசி பெரிய அரசியல் அழுத்தம் ஏற்பட்ட பிறகு தான் வேறு வழியற்ற சூழலில் இனி வந்து இந்த காவலர்களை காப்பாற்ற முடியாது, மூடி மறைக்க முடியாதுங்கிற நிலையை எட்டிய பிறகு தான் இவங்க வந்து கொலை வழக்கு போட்டு அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு நகர்த்தி அப்புறம் அமைச்சர் ராஜகண்ணப்பனை வந்து அங்கே அனுப்பி வச்சு அப்போ இவர் ஆறுதல் சொல்லி நிவாரணம் அறிவித்து இது எல்லாமே வந்து இனி வேறு வழியே இல்லை, இல்லைன்னா அரசுக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும், இன்னும் 10 மாத காலம் 8 மாத காலத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது, அப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக மாறக்கூடாதுங்கிறதுனால வேறு வழியற்ற சூழலை எடுக்கிறாங்க. அப்புறம் என்னென்னா இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட முதல் காவல் நிலைய மரணம் படுகொலையா இந்த அஜித்குமாரோட மரணம்னு கேட்டிங்கன்னா இல்லை. குறைந்தபட்சம்
30 பேராவது இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க. முதுகுளத்தூர்ல மணிகண்டன், திருவண்ணாமலையில் தங்கமணி, நாமக்கல் கிளைச்சிறையில் வந்து பரமத்தி வேலூரை சேர்ந்த பிரபாகரன்கிற ஒரு மாற்றுத்திறனாளி. இப்படி பார்த்தா ஏறக்குறைய 30 நெருங்கியிருக்கும். இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நீங்களே மிகைப்படுத்துறீங்களோ? நீதிமன்றம் 24 சொல்லுதுங்க. நீதிமன்றம் 24 சொல்லுது. ஆனால் கணக்கிட்டு பார்த்தா ஏறக்குறைய 30 தொடும், 30 தாண்டும். அப்போ இத்தனை மரணங்களையும் போது மற்ற மரணங்களுக்கு கொடை விளக்கு போடப்பட்டிருக்கா, அதில் தொடர்புடைய காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அப்போ அஜித்குமார் மரணத்துக்கு மட்டும் ஏன் கொலை விளக்கு போடப்பட்டுச்சுன்னா அதுதான் இங்கே சிக்கல். ஏன்னா நீதிமன்றம் பேசுது, நீதிமன்றம் கண்ணை தெரிவிக்குது, நாம் தமிழர் கட்சி களத்துக்கு போகுது, எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் வந்து அவங்களும் பேசுகிறாங்க, அவங்களும் போராட்டம் அறிவிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி போராட்டம் செய்யுது, எல்லா தரப்பு மக்களும் இதுக்காக பேசுகிறாங்க. வேறு வழியற்று அந்த சூழலில் வந்து இதைத்தான் செஞ்சாங்கங்கிற நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு தான் திமுக அரசு வந்து கொலை விளக்கு அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு முடி வரைக்கும் உங்க மேலே ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? இப்போ இதுக்கு வந்து நெருக்கடி கொடுத்தோம், அதனால வந்து அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப மற்ற 24 நிகழ்வுகளுக்கும் அழுத்தம் கொடுக்கலையா நீங்களா? நாம் தமிழர் கட்சி அறிக்கை கொடுத்துருக்கு. முதுகுளத்தூர் மணிகண்டனுக்கு அங்கே நாமக்கல் கிளச்சேரியில் கொலை செய்யப்பட்ட இறந்து போன பிரபாகரனுக்கு, திருவண்ணாமலை தங்கமணிக்கு ஒவ்வொரு காவல்துறை மரணம் வர்றப்பையும் நாம் அறிக்கை கொடுத்துருக்கோம், நாம் பேசியிருக்கோம். ஆனால் அரசு என்ன பண்ணுச்சு? அரசு ஒன்றும் வரலையே. இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த நிகிதாங்கிற அந்த பெண்மணி வந்து அவங்க வந்து எழுதி ஒரு புகாரே கொடுக்கல, வாய்வழி புகார். ஒரு 9.5 பவுன் நகை, 9.5 பவுன் நகை திருட்டு போச்சுன்னு வாய்வழி புகார் கொடுத்ததுக்கு தனிப்பட அமைச்சு அவங்க வந்து துன்புறுத்துறாங்கன்னா இது வந்து சாதாரணமானது இல்லை. வழக்கமாக 9.5 பவுன் நகையை காணும் அப்படின்னு போய் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்தா கூட அங்கே வந்து எந்த முன்னகர்வும் இருக்காது. பெரிய அளவில் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அலட்சியம் காட்டுவாங்க, அவமதிப்பாங்க, அதை துச்சமான கருதி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இங்கே வாய்வழி புகார் கொடுத்த உடனே தனிப்பட அமைச்சு அந்த பையனை 2 நாள் வரைக்கும் வச்சுருந்து சித்திரவதை பண்ணி அடித்து உதச்சி துன்புறுத்தி காவல் நிலையத்துக்கு கொண்டு போகலை. காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் அந்த மடப்புறம், அந்த கோயிலுக்கு பின்புறம், அப்புறம் வந்து ஒரு வாய்க்கால் பக்கம் வச்சு அடித்து, அப்புறம் தோட்டத்தில் வச்சு அடிச்சுன்னு. அப்போ அதுக்கு இது வந்து இல்லீகல் கஸ்டடி. அப்போ இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இது எஸ்பி செய்கிறாரு, டிஎஸ்பி பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கும் நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தை கொடுத்த அதிகாரி யார்? தலைமைச் செயலகத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து அதிகார வலைப்பின்னலோட தொடர்பு இருக்குது. இந்த அம்மா, இந்த நீதாங்கிற அம்மா வந்து ஏற்கனவே வந்து அவங்க மேலே புகார் இருக்குது. என்ன புகார்னா, நான் வந்து விஏஓ வேலை வாங்கி தர்றேன், நூலகத்தில் நூலகர் வேலை வாங்கி தர்றேன், ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், அப்புறம் வந்து சத்திரக்கூடத்தில் வந்து வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க பல லட்சங்களை வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. அதிகார வர்க்கத்தோடு தொடர்பு இருந்தால் தான் அந்த நூலகர் வேலையும் விஏஓ வேலையும் ஆசிரியர் வேலையும் வாங்கி தர முடியும். அப்போ அதிகார வர்க்கத்தோடு அந்த அம்மா தொடர்பில் இருக்காங்க. அப்படி தொடர்பில் இருந்து தான் அங்கேருந்து யாரோ ஒரு அதிகாரி உத்தரவு கொடுத்து, தலைமைச் செயலகத்திலேருந்தோ இங்கேயே உத்தரவு கொடுத்து, அந்த உத்தரவின் பேரில் தான் எஸ்பியும் டிஎஸ்பியும் தனிப்பட அமைக்காமலே இந்த வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து எஃப்ஐஆரே போடலை, வழக்கே பதிவு செய்யலை, அந்த எழுத்துப்பூர்வமான புகார் பெறலை. ஆனால் வந்து இந்த அஜித்குமாரை 2 நாள் வரைக்கும் வண்டியில் வச்சுக்கிட்டு சுற்றி இருந்திருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, இது கடத்தி கொலை பண்ணுற கணக்கு தான். ஒருத்தனை வந்து கடத்தி கொலை பண்ணுற கணக்கு தான். அப்போ இது செய்யுது. இதுக்கு என்னென்னா, காவல்துறைக்கு இந்த கட்டற்ற வரம்பற்ற அதிகாரத்தை கொடுத்தது யார்? நம்ம அடித்து உதச்சி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவன் இறந்து போயிட்டான்னா நம்ம வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிற அந்த பயம் வந்து அந்த காவலர்களுக்கு இல்லை. ஏன்னா இங்கே காவலர்கள்னாலே யாரை வேணாலும் ஏகத்துக்கும் திட்டலாம், பேசலாம், உரிமையில் கூப்பிடலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், சித்திரவதை பண்ணலாம். நான் காவல்துறையை சார்ந்த ஒரு அதிகாரியை வந்து வாடா போடான்னு பேசினா பெரிய குற்றம். ஆனால் அவர் என்ன வாடா போடான்னு பேசினார்னா அது குற்றம் இல்லை. நான் வந்து ஒரு காவலர் அடித்தேன்னா அது பெரிய குற்றம். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்னு ஒரு பிரிவை போட்டு இன்னும் பல பிரிவுகளை போட்டு வழக்கப்படுவாங்க. ஆனால் அவர் காவலர் வந்து என்னை என்னென்னே கேட்காம அறையலாம். அப்போ இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இதே தமிழ்நாட்டில் மிக குறைந்தது 400க்கும் மேற்பட்ட கைதிகளோட கைகாலில் வந்து முறிக்கப்பட்டிருக்கு. கையை முறிப்பாங்க, காலை முறிப்பாங்க. ஆனால் என்ன கதை கட்டுவாங்கன்னா, கழிவறையில் வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்பாங்க. ஒருத்தர் வந்து கைது செய்யப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கைது செய்யப்படுறாருன்னா அவர் கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே அவரை வந்து சிறையில் அடைக்கணும், இது விதி. அதுக்குள்ளே கொண்ட நீதிபதி முடிவு எடுத்து அவங்க சிறை அடைச்சிடுவாங்க 24 மணி நேரத்துக்குள்ளே. அப்போ மிஞ்சி போனால் ஒரு 15 மணி நேரம் இருப்பார் காவல் நிலையத்தில். அப்போ கழிவறை எத்தனை முறை பயன்படுத்துவார்னா, மிஞ்சி போனால் ஒரு 3-4 முறை பயன்படுத்தலாம். 3-4 முறை அவ்வளோதான் பயன்படுத்துவார். ஒரு நாள் ஒரு 3 முறை 4 முறை கழிவறையை பயன்படுத்தக்கூடியவர் வந்து வலிக்கு விழுந்து கைகால் முறியுது. ஆனால் 365 நாளும் அதே கழிவறையை பயன்படுத்தக்கூடிய
அந்த காவலர்களோட கை கால் முடிஞ்சிருக்கானா முடியாது. ஏன்னா ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், கை காலை காவல் நிலையத்தில் முறிக்கிறாங்க. நான் வந்து 2018 காவிரி போராட்ட வழக்கு, அந்த ஐபிஎல் மைதானத்தை முற்றுகையிட்டு காவிரி வேளாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு போராடுற அந்த வழக்கில் வந்து காவலரை தாக்கியதாக நான் கைது செய்யப்பட்டேன். குண்டர் சட்டம் அதிமுக ஆட்சி காலத்தை போட்டாங்க. என்னோடு இந்த வழக்கில் இருந்த தம்பி மதன்குமார் மீதும் அதே போல் காவலரை தாக்கியத வழக்கு. அவன் கையை முடித்தது காவல்துறை. நான் வந்து 68 நாள் சிறையில் இருந்தேன். சிறையில் இருந்துட்டு வெளில வந்து காவல் நிலையத்தில் 1 மாதம் கையெழுத்து போடணும். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் கையெழுத்து போடணும். நான் கையெழுத்து போட போகிறப்ப அதிகாரி முத நாளே கூப்பிட்டு சொன்னது, உன்னை இனிமேல் நான் போராட்டம்னு போனேன்னா உன்னை வந்து நான் சிறைப்படுத்துவேன், உன் கைகாலையும் உடைப்பேன் அப்படின்னு எனக்கு வந்து அன்னைக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். ஒரு 7-8 வருஷத்துக்கு முடிஞ்சு வச்சுங்களேன். இன்றைக்கினா வேறு மாதிரி எதிர்மையாற்றுவோம். சரி அன்னைக்கு வேண்டாம், நம்ம கையெழுத்து போட்டு வந்துடுவோம், அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டுன்னு கடந்து வந்துட்டு. அப்போ வெளிப்படையாக கை காலை முடிக்கக்கூடிய துணி எங்கேருந்து வருது? கையை முறிச்சா காலை முறிச்சா அது வந்து கொலை முயற்சி வழக்கில் வராது. அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங்கிற ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அவர் தொடர்ச்சியாக இந்த கைதிகளோட பல்ல பிடுங்குறாரு. பல்ல பிடுங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. அவரையும் சிறைப்படுத்தலை. அப்போ காவல்துறை என்ன வேணாலும் வரலாம். நான் இன்னொரு உதாரணமே சொல்கிறேனே, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தினது அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு. ஏறக்குறைய 15 பேருக்கு மேலே வந்து சுட்டு கொண்டாங்க. அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை இன்னைக்கு வரைக்கும் தண்டிக்கலை. அதுக்குன்னு ஒரு ஆணையம் அமைச்சாங்க, அருணா ஜெகதீசன் ஆணையம்னு. அந்த ஆணையம் சொல்லுது, இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. மக்கள் வந்து தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, ஓட பார்த்தவங்களெல்லாம் திட்டமிட்டு கொண்டாங்க. அதில் சுடலை கண்ணுங்கிற ஒருத்த மட்டும் ஒரு கூலிப்படை போல 18 முறை சுட்டிருக்கான் அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. அதில் தொடர்புடைய காவலர்கள் அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும், அதாவது வழக்கு போட்டு கொலை வழக்கு போட்டு சிறைப்படுத்தணும் அப்படின்னு அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரை கொடுத்து, அந்த பரிந்துரையை கொடுத்து 2 ஆண்டுகளை கடந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதில் தொடர்புடைய யார் மேலேயும் கொலை வழக்கு இந்த திமுக அரசு போடலை. போடுவதற்கான அதிகாரம் இருக்குது, ஆனால் போடலை. அதே போல் இதில் அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட அந்த சைலேஷ்குமார் யாதவ் அப்படிங்கிற காவல்துறை அதிகாரி, அவருக்கு திமுக அரசு பதவி உயர்வு வழங்கி அழகு பார்க்குது. அப்போ காவல்துறை கையை முறிச்சாலோ காலை முறிச்சாலோ இல்லை அடித்து கொன்னாலோ இல்லை சுட்டு கொன்னாலோ பல்ல பிடுங்கினாலோ அதிகார வர்க்கம் அவங்கள தான் காப்பாற்ற முயற்சி பண்ணுது. ஆளும் ஆட்சியாளர்கள் வந்து அவங்கள தான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இல்லை, இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது குறிப்பாக அஜித்குமாருடைய இந்த சம்பவம் நம்ம பேசும்போது நிக்கிதா குறித்து அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருக்காங்க. அவங்களே நிறைய பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நான் வந்து முறைப்படி புகார் கொடுத்தேன், ஆனால் தனிப்படை அமைப்பாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல, நான் யாருக்குமே அழைச்சி பேசலை, அப்படி எந்த விதத்துலேயும் ஒன்று நடக்கலை அப்படின்றதையெல்லாம் வெளிப்படையாக அவங்க பேசுகிறாங்க. அந்த அந்த நிகிதாங்கிற அந்த பெண்மணி வந்து ஒரு மோசடி பெருவழி. அவங்க 2010 இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக இருந்தப்ப அந்த துணை முதலமைச்சரோட உதவியாளர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி அன்னைக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அதே போல் 2011 காலகட்டத்தில் அவங்க மேலே திருமங்கல காவல் நிலையத்தில் வந்து வழக்கு இருக்குது. இப்படி மோசடி பெருவழி தான் அந்த அம்மா. அவங்க யாரோ ஒரு அதிகார புள்ளியை பிடிச்சி தலைமைச் செயலகத்திலேருந்தோ இல்லை வேறு இடத்துலையும் இந்த ஆளை பிடிச்சி அவங்கள வச்சு இந்த எஸ்பிகிட்டையும் டிஎஸ்பிகிட்டையும் பேசி வழக்கே போடாமல் இந்த தனிப்பட அமைக்க வச்சுருக்காங்க. அந்த அம்மா புகார் எப்போ கொடுத்தாங்க? வாய்வழி புகாரா இல்லை வந்து எழுத்துப்பூர்வமான புகாரா? இல்லை, அவங்க இதில் பேட்டிகளில் சொல்லும்போது நான் அதாவது அவன் வந்து அடித்து கொலை செய்யப்படுறான்ல, அதுக்கு பிறகு தான் எழுத்துப்பூர்வமான புகாரே வருது. அவங்க காவல் நிலையத்துக்கு போய் அங்கே எழுத்துப்பூர்வமான புகார் கொடுத்து அதை வழக்காக பதிவு பண்ணி சட்டப்பூர்வமாக எப்படி அணுகணுமோ அப்படி அணுகவே இல்லையே. அப்போ அவனை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அங்கே நகையை எடுத்துக்கிட்டு போனேன், ஏன்னா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த உடம்பில் வந்து இந்த பரிசோதனை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதான் கழட்டி வச்சுருந்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நகை இருந்துச்சாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நகைன்னு சொன்னதே பொய். ஏன்னா முதல்ல அந்த அவங்க அம்மா வர்றப்ப அந்த இருசக்கர அந்த சக்கர நாற்காலி கேட்குறாங்க. அவன் வந்து அந்த சக்கர நாற்காலி ஏற்பாடு பண்ணி அந்த உதவிகளை பண்ணுறான். அதுக்கு 500 ரூபா காசு கேட்டான். 500 ரூபா ஏன் கேட்குறேன்னு எனக்கு அவனுக்கு வாய் தகராறு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 100 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ அந்த ஈகோவில் கூட உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு ஒரு பொய்யா ஒரு இதை சொல்லிவிட்டு நகை இருந்துச்சு அவன் திருடிட்டான்னு சொல்லி அவனை பழிவாங்க பண்ணியிருக்கலாம்ல. அப்போ அதான் நடந்திருக்காங்க. இப்போ நகை இருந்ததுக்கு என்ன உறுதிப்பாடு? நகையை வச்சுருந்தாங்களா, பின்ஷீட்டில் வச்சுருந்தாங்களா? சரி, நகையை பின்ஷீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அதை கொடுப்பாங்களா? சாவியை கொடுத்து கொண்டு போடுன்னு சொல்லுவாங்களா? வண்டியை கொண்டு போடுப்பாங்களா? அப்போ அந்த 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 பெண்மணி ஃப்ராடு, பித்தலாட்ட பேர்வழி, ஒரு ஏமாற்று பேர்வழி, அவங்கள அந்த வழக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து சட்டப்பூர்வமாக சாத்தாங்குளத்தில் வந்து பொய் வழக்கு புனைஞ்சி காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அடித்து கொள்கிறான்.
பொய் வழக்கு போடுறான், பொய்யா வழக்கு பண்ணிக்கிறான், காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறான், அடித்து உதச்சி துன்புறுத்தி 2 பேரையும் கொள்கிறான். இங்கே என்னன்னா வழக்கே போடாமல் காவல் நிலையத்துக்கே கொண்டு போகாமல் அந்த பையனை தனிப்படங்கிற பேரில் அவன் சீருடையோட இல்லை, வேறு உடையில் இருக்கான், பல இடங்களை வச்சு அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணுறப்ப இது கடத்தல் படுகொலை அப்படி தான் பார்க்கணும். இல்லை, இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கொலைகள் படுகொலைகள் தான் இது. இந்த படுகொலைகள் நிகழக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஒன்று நடந்துருது அப்படிங்கும்போது அதை எப்படி துரிதமாக ஒரு அரசு அணுகுது அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா? இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க, அரசு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எப்போ பண்ணுறீங்க? முதலமைச்சர் நேரில் ஃபோனில் பேசுகிறாங்க. நான் சொன்ன அந்த கணக்கிட விட்டுங்க. நீதிமன்றம் 24 பேருங்குது. அந்த 24 பேரில் சேப்பாக்கம் விக்னேஷை விட்டுருங்க, அப்புறம் வந்து இந்த தம்பி அஜித்குமார் விட்டுருங்க. பாக்கி 22 பேருக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதில் தொடர்புடைய காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்களா? கொலை வழக்கின் கீழே முதுகுளத்தூர் மணிகண்டன், அந்த முதுகுளத்தூர் மணிகண்டன் வந்து ஒரு இவனை போலவே அஜித்குமார் போலவே ஒரு சின்ன பிள்ளை தான். அவனும் ஒரு வாலிப வயசு பையன்தான். அவன் வந்து காவல் நிலைய விசாரணைக்கு ஒரு நாள் போயிட்டு வர்றான், அடுத்த நாள் செத்து போகிறான். அப்போ என்ன சொன்னாங்க? அவன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுருந்தா அது தொண்டையில் சிக்கி இறந்து போயிட்டான், பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான், உடலில் குறைபாடு இருந்துச்சு அதனால் இறந்து போயிட்டான் அப்படின்னு பலவித கட்டுக்கதைகள். நமக்கு தெரியும் காவல் நிலையத்தில் அடிச்சு துன்புறுத்துறாங்க. இப்போ அஜித்குமார்லேயே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கூலிப்படம் வந்து கொலை செய்யணும்னு பண்ணால் கூட இந்த அளவுக்கு துன்புறுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. மண்டை ஓடு தொடங்கி கை கால் முதுகெலும்பு நுரையீரல் இதயம் உடம்பு எல்லா உறுப்புலையும் காயம், உள்காயம் வெளிக்காயம் இரத்த கசிவு எல்லாமே இருந்திருக்கு. ஒருத்தன் வந்து அடி தாழ முடியாமல் ஐயோ தண்ணி கொடுங்கன்னு கேட்குறப்ப அந்த மிளகாத்தூளை வந்து கரைச்சி அவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பிறப்புறுப்பில் கொட்டுறாங்கன்னா இது மன நோயாளிகளுக்கு கூடாரம். அப்போ இவன்லாம் காவலரே கிடையாது, மன நோயாளி. ஒரு சைக்கோம்பாங்கல்ல, இன்னொருத்தன் துன்புறுத்தி இன்னொருத்தனை வந்து இந்த சைக்கோ கொலைகாரன்னு அடித்து துன்புறுத்தி அவன் ரத்தத்துலையும் அவன் கண்ணீர்லையும் அவனோட ஒப்பாரி ஓலத்தையும் பார்த்து அந்த மனமகிழ்வு அடைவான்ல, அந்த மாதிரி சைக்கோ வந்து போலீஸில் வச்சுருந்தா என்ன ஆகும்? போலீஸை வந்து மறுசீர்திருத்தம் பண்ணுங்க. நீங்கள் துபாய் போன்ற நாடுகளுக்கு போங்க, அங்கே ஒருத்தன் குற்றம் சாட்டப்பட்டவனாக இருந்தால் கூட குற்றஞ்சாட்டப்பட்டவனையும் கண்ணியத்தோடு தான் காவல்துறை நடத்துது. ஆனால் இங்கே அண்ணா நகரில் வந்து ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு அந்த சிறுமியோட பெற்றோர் போய் புகார் கொடுக்குறாங்க, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அந்த புகார் கொடுத்தவங்களை வந்து அடித்து உதைக்குது காவல்துறை. கடைசியில் அந்த சிறுமி பேசிய ஒளிநாடாவும் அவங்க பெற்றோரோட ஒளிநாடாவும் சமூக வலைதளங்களில் பரவி நீதிமன்றம் தானாக வழக்கெடுத்து அதை சிபிஐக்கு மாற்றுது. இவங்க எடுத்தாங்கன்னா சரியாக இருக்காது, சிபிஐக்கு மாற்றுவோம், மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றுவோம்னு. மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்ற முடிவுக்கதாக உச்சநீதிமன்றம் போகுது இந்த திமுக அரசு. அப்போ யார் இதில் பொறுப்பு? அப்போ என்னன்னா காவல்துறையை தமிழ்நாடு விவகாரத்தில் சிபிஐ முடிவு பண்ணது திமுக அரசு தான். எப்பங்க? கடைசியிலங்க, இன்னும் 10 மாதத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுதுங்க. 10 மாதத்துக்குள்ள அவ தேர்தல் சமயத்தில் இதையெல்லாம் பேசு பொருளாக எதிர்கட்சிகள் வைக்கும். மக்கள் மன்றத்தில் இது பேசு பொருளாகும், இது விவாத பொருளாக மாறும். இந்த ஆட்சிக்கான ஒரு கெட்ட பேரா இதெல்லாம் இருக்குங்கிறதுனால பயந்துக்கிட்டு தள்ளி விடுறாங்க. பொள்ளாச்சி பாலியல் கொடுமையை வந்து சிபிஐக்கு நகர்த்தவர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அதனால் பொள்ளாச்சி பாலியல் கொடுமையை வந்து மிகச்சரியாக கையாண்டாங்க அதிமுக அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? தப்பிக்கிறதுக்கு தாம் பொறுப்பை தட்டி கழித்து தப்பிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. இதே போல் 22 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த மரணத்தில் என்ன முன்னுதாரணம் இருக்குது? ஒரு முன்னகரமும் இல்லை, ஒரு முன்னுதாரணமும் இல்லை. அதுவும் நாமக்கல் கிளைச்சரியில் அந்த கொலை செய்யப்பட்ட பிரபாகரன் ஒருத்தர், ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு ஆதித்தமிழர், அவரை வந்து கொலை வழக்கை ஒத்துக்க, இது கொள்ளை வழக்கை ஒத்துக்க, திருட்டு வழக்கை ஒத்துக்க அப்படின்னு காவல் நிலையம் கொண்டு போகாமல் அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி அந்த மாற்றுத்திறனாளியை கொண்ட நாமக்கல் கிளைச்சரில் அடைக்கிறாங்க. பரமத்தியூரை சேர்ந்தவர். அங்கே அடைச்ச உடனே அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்தவனோட மனைவி வந்து கண்ணீரோட பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பம் என்ன பண்ண போகுது? அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல், ஒரு நிவாரணம், தொடர்புடைய குற்றவாளிகள் மீது ஒரு கைது நடவடிக்கை எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அது வந்து விவாத பொருளாக மாறலை. ஊடகங்கள் இந்த அளவுக்கு அது செய்தியாக மாற்றலை, ஊடகங்கள் கண்டுகொள்ளலை. அப்படியே ஜெய்பீம் படத்தில் நடந்தது மாதிரியே. ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு எனக்கு மனசு கணக்குது, இரவு முழுக்க தூக்கமே வரலன்னு இதே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாரு. அப்போ உங்கள் காவல்துறையை வந்து எவ்வளவு சரியாக நீங்கள் வச்சுக்கணும்? இதே திமுகவோட ஆட்சி காலத்தில் கடந்த ஒரு 10-12 மாதத்துக்கு முன்னாடி நெல்லையில் ஒரு காவலர் வந்து பேருந்து ஏறுறாரு. பேருந்து ஏறுறப்ப அந்த நடத்துனர் வந்து பயணச்சீட்டு எடுங்க அப்படிங்கிறாரு. இல்லை எடுக்க முடியாது, ஏன்னா நான் வந்து காவலர் வந்து பணியில் இருக்கேன், நான் பணியில் இருப்பதால் நான் வந்து பயணச்சீட்டு எடுக்காமலே பயணிப்பதற்கான அனுமதி உண்டு அப்படின்னு அவர் வாதிடுறாரு. அப்போ அந்த நடத்துனருக்கும் அந்த காவலருக்குமான அந்த 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 வாத பிரதிவாதங்கள், வாக்குவாதங்கள்,
அந்த எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து அலைபேசியில் படம் பிடிச்சு காணொலியாக பதிவு பண்ணி சமூக வலைதளங்களில் பகிர்றாரு. கடைசியில் அவர் வந்து பயணச்சீட்டு எடுத்துகிட்டே பயணம் பண்ணிடுறாரு. ஆனால் இந்த வாக்குவாதத்தை வந்து ஒருத்தர் காணொலியாக பதிவு பண்ணி போட்டவுடனே எங்கள் ஆள் போலீஸ்கிட்ட நீ வந்து பயணச்சீட்டு கேட்பியா, டிக்கெட் கேட்பியா, என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு இந்த காவல்துறை முடிவெடுத்து அடுத்த 2 நாட்கள் தமிழ்நாடு முழுக்க பேருந்து ஓட்டுநர் மீது நடத்துனர் மீதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க வந்து வழக்க போடுறாங்க. அதாவது குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தலை, தள்ளி நிறுத்திருக்காங்க, அவங்க சீட் பெல்ட் அடியலை, இப்படி என்னென்னமோ காரணங்களை சொல்லி இது வரைக்கும் இல்லாத காரணங்களை சொல்லி நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது போக்குவரத்து காவல்துறை வழக்க போடுது. 2 நாள் வரைக்கும் நடக்குது. என்னடா புதிய கூத்தா இருக்கேன்னு பார்த்தா அது காரணம் வந்து அந்த சம்பவம் தாங்க. 2 நாள் கழிச்சு இந்த சம்பந்தப்பட்ட காவலரையும் நடத்துனரையும் எதுக்கு நிற்க வச்சு 2 பேர் கையிலையும் அந்த தேநீர் கோப்பையை கொடுத்து நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, 2 பேருமே மனசு விட்டு பேசி கண்கள் பணித்து இதயம் நினைத்து காதல் கசிந்துருகி 2 பேரும் கட்டி பிடிச்சி அதை காணொலி காட்சியாக வந்து படம் பிடிச்சி அதை சமூக வலைதளங்களை உழவு விட்ட பிறகு இங்கே தமிழ்நாடு முழுக்க நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது வழக்கு போட்டாங்கல்ல, அந்த வழக்கு பூரா திரும்ப பெறப்படுது. இது ஆட்சியா இல்லை வேற ஏதாவது? என்ன அலங்கோலம் இது? நீங்கள் நடத்துனர் மீதும் ஓட்டுநர் மீதும் அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் அங்கே வாய் தகராறு பண்ணதுக்கும் அப்போ இங்கே நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது வழக்கு போடுறதுக்கு சம்மந்தம் இருக்கா? அப்போ மத்திய அரசின் துறையும் மாநில அரசின் துறையும் மோதிக்கொள்ளுது. இப்போ சிபிஐ இருக்குது, மத்திய புலனாய்வுத்துறை, இங்கே காவல்துறை இருக்குது. இந்த சிபிஐக்கும் காவல்துறைக்கும் மோதல் நடத்தினா நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா இதோட கட்டுப்பாடு வேறு இடத்துல இருக்குது, இதோட கட்டுப்பாடு வேறு இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே போக்குவரத்துறையும் காவல்துறையும் ஒரே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ 2 நாட்கள் தொடர்ச்சியாக காவலர்கள் வந்து இந்த நடத்துனர் மீதும் ஓட்டுநர் மீதும் வழக்கு போடுறாங்கன்னா முதலமைச்சரும் ஒருத்தர் இருக்கார்ல, என்ன பண்ணுறாரு அவர்? என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா, எதுக்கும் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வாய் வழியாக ஒரு சத்தம் போட்டிருந்தாலே முடிஞ்சு போயிருக்கும். டிஜிபியை கூப்பிட்டு சங்கர் ஜிவாலை கூப்பிட்டு ஒரு வார்த்தை என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க முடியாதா? காணொலியை படம் பிடிச்சு சமூக வலைதளங்களை உழவு விட்டு அப்புறமா தான் வழக்கை திரும்ப போடுவாங்கன்னா அப்போ முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஜெயலலிதா அம்மையார் வந்து காவல்துறையை தவறாக பயன்படுத்தியவங்க, அவங்க நல்லாட்சி கொடுத்தவங்க இல்லை. ஜெயலலிதா மீது விமர்சனம் இருக்குது, குறைபாடு இருக்குது, அந்த ஆட்சி மோசமான ஆட்சின்னு சொல்கிறேன். காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு காவல்துறையை வந்து எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியல. மக்களுக்கான படையாக இருக்கணும், மக்களுக்கான காவல் அரணாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் முழுக்க ஆளும் வர்க்கத்தோட கூலிப்படையாக ஏவல் பிரிவாக மாறி போனதன் சான்று இந்த அஜித்குமார் மரணம். இது அஜித்குமாரோட நிற்குமான நிற்காது, ஒருபோதும் நிற்க போகிறதில்லை. இந்த காவல்துறையை மறுசீரமைப்பு பண்ணாத வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும்.